இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சு சென்னை திரும்புவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது சீக்கிரமா? நானே லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, இதுவே லேட்டா? இதுக்கு நீ மும்பை போகாமலே இருந்துடலாம். நான் போலன்னு தாண்டா சொன்னேன். அம்மா தான் கம்பல் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ மீட்டிங்ல பேசினதோட வெளியே நின்று போன்ல பேசினது தானே அதிகம். அதி, நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன். நீ பேசாம வா. வீட்டுக்கு போறதுக்கு லெஃப்ட்ல போனோம், நீ ரைட்ல போயிட்டு இருக்க. அதான் சொன்னேன். நான் வீட்டுக்கு போலியே, ஹாஸ்பிட்டல் போறேன். என்னது, ஹாஸ்பிட்டலுக்கா? அதுக்கு நீ ஏன்டா ஷாக் ஆகுற? நான் பார்வதியை பார்க்கணும். ஆனாலும் இது ரொம்ப ஓவராதி. வாயை முட்டு பேசாம வா, இல்லை இறக்கி விட்டு போயிடுவேன். உன்கிட்ட சரியா பேசாம மும்பை போயிட்டேன். அங்க பூரா உன் நினைப்பாவே இருந்துச்சு. எப்படா திரும்பி வருவோன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் பேசாம அமைதியா இருக்க? என் மேல கோவமா? என்னாச்சு உனக்கு? எக்ஸ்ரே எதுனா எடுத்தாங்களா? பெரிய தம்பி வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பிளேட்டு சரியா ஃபிக்ஸ் ஆயிருக்கு, பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க பெரிய தம்பி. இன்னும் ஒரு வாரம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. கணேசா, பா அக்காவை வார்டுக்கு கூட்டிட்டு போலாம் வா. சரிப்பா. அக்கா போலாமா? சுந்தரம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு இந்தாங்க பெரிய தம்பி. நீங்க ஷாம கூட்டி போய் வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. அவன் ஏதோ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். நான் எப்படா சொன்னேன்? ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஆமா சுந்தரம், அர்ஜென்ட்டா கிளம்பணும். கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? போகலாம் சார். நான் போயிட்டு வந்துடுறேன் பெரிய தம்பி. எங்க ஆதி உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணானா? எனக்கு எதுவும் போன் பண்ணலையா அகிலா? ஏன், என்னாச்சு? ஆதி மும்பை போனதுல இருந்து இன்னும் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. அது முக்கியமான மீட்டிங் வேற. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணானான்னு கேட்டேன். பிசினஸ் விஷயத்துல ஆதி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானே. ஏன் இன்னும் அவங்க அம்மாக்கு போன் பண்ணல? ஆதி பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வேலைன்னு இறங்கிட்டா அது நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். நீ கொடுத்த வேலையை சக்சஸா முடிச்சிட்டேன்னு உனக்கு ஃபோன் பண்ணுவான், இல்ல நேர்ல வந்து நிப்பான். சுந்தரம், அம்மா, பார்வதியா ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம சியாம் சாரை டிராப் பண்றதுக்காக வந்தேம்மா. அப்படியே பெரிய தம்பியோட பேக்க வச்சுட்டு போறதுக்காக வந்தேம்மா. ஷாமும் ஆதியும் மும்பைல இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. பெரிய தம்பி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு சியாம் சாரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொன்னாரு.
இந்த காவிய காதலன் மும்பைல இருந்து வந்ததும் நேரா வீட்டுக்கு கூட வராம சமையல்காரிய பார்க்க போயிட்டானா? அகிலாவுக்கு பச்சை மிளகாய நடுநாக்குல வச்ச மாதிரி சுர்ரன் இருக்குமே. மும்பைல இருந்து ரிட்டர்ன் ஆன ஆதி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போல இருக்கு. ஓ, புள்ள பூச்சி சப்ப கட்டு கட்டுறிய? பார்வதிய பாத்துக்கோன்னு நான் ஆதிக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வராம பொறுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். சமாளிக்கிறா. நல்லாவே நடிக்கிற அகிலா. நான் சொன்னேன்ல, ஆதி கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். ஆ, சரி சுந்தரம், நீ பேக வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ சரிங்கம்மா. பார்வதி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் அப்பா இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னு தான் அவரை ஷாமை விட்டு வர சொல்லி அமைச்சேன். இந்தா. என்ன கிஃப்ட் மாமா? பிரிச்சு பாரு. என்ன மாமா இது? நான் நடக்க முடியாத இந்த சமயத்துல எதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காரணமாக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன காரணம் மாமா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பிடிக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இது. இதை எப்போ என் கால்ல போட்டு நடப்போமோன்னு ஆசையா இருக்கு. என்ன சொன்ன? இதை எப்போ என் கால்ல போட்டு நடப்போமோன்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இது நீ பார்க்கும்போதெல்லாம் நான் இது உனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது. இது நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டணும்னு உன் மனசுக்கு தோணும். உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வரும்போது உன்னால் சீக்கிரமாக எந்திரிச்சு நடக்க முடியும். நீ நடப்ப. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டு. அதை பார்க்கறதுக்காக நான் ஆசையாக காத்துட்டு இருக்கேன். எனக்காக கூட இல்ல, உங்களுக்காகவாவது நான் சீக்கிரமா நடப்பேன் மாமா. உங்க ஆசையை நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன்.